அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் இன்றைக்கான எபிசோடில் வந்து செம்ம ஃபன்னாக, செம்ம என்டர்டெயின்மெண்ட்டு, செம்ம ஜாலியாக, செம்ம காமெடியாக, செம்ம சூப்பராக போச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு. அடுத்து என்ன அப்படிங்கிறது, குமரன் எங்கே போகிறாரு? குமரன் வந்து ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போகிறாரு. ஹவுஸ் ஓனர் வீட்டில் நியூ என்ட்ரி வரப்போகிறாங்க. யார் அப்படின்னா, நம்ம கவிதா அவங்க மாமி இருக்காங்க இல்லையா, பங்குச்ச மாமியாக வராங்க. அவங்கக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு. ஏன் நீங்கள் வந்து விஜய் வந்து எப்படி இங்கே வந்தார், இங்கே வந்து நான் வீட்டில் வாடகைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு சொல்லும்போது, விஜய் காவேரி வீட்டுக்கு வந்ததுக்கான ரீசன் எது, எப்படி வந்தார் அப்படிங்கிற குட்டி ஃப்ளாஷ்பேக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து விஜய் வந்துட்டு வீடை கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா, வீடை கண்டுபிடிச்சி பின்னாடியே வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து பேசி விஷயத்தை பூரா சொல்லியிருப்பார். இதுதான் விஷயம், அதனால் எனக்கு நீங்கள் இங்கே தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அப்படியா, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், லவ்வர்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருப்போம், எங்களை மாதிரி நீங்களும் இருக்கீங்க தம்பி, நாங்கள் வந்து உங்களையும் உங்கள் ஒய்ஃபையும், அதாவது காவேரி விஜயும் கண்டிப்பாக நாங்கள் சேர்த்து வைக்கிறோம், நீங்கள் இங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமியும் மாமாவும் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஃப்ளாஷ்பேக்கு. ஆனால் விஜய் வந்து, அதாவது குமரன் வந்துட்டு ஒன்றுமே பேச முடியாது அந்த இடத்துல, எதுவுமே பேசாமல் இருக்கவும், அந்த பையன் அவ்வளோ நல்ல பையன், அதனால வந்து நாங்கள் வீட்டு கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒன்றும் இது பண்ணாதீங்க, அவர் ஒன்றும் இது பண்ண மாட்டார், பிரச்சனை பண்ண மாட்டார், நீங்கள் வீடை காலி பண்ண சொன்னால் அவர்லாம் காலி பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி மாமா மாமி சொல்லிடுறாங்க. குமரனால் ஒன்றுமே பேச முடியாது. குமரன் என்ன பண்ணுவார், கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு வந்துடுவார். மாமியார்கிட்ட வந்து என்ன சொல்லுவார், சாரதா கேட்பாங்க இல்லையா, என்ன தம்பியாச்சு அப்படின்னு, அத்தை அவர் கிளம்ப மாட்டாரா அத்தை, அவர் இங்கே தான் இருப்பாராம், அவர் 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு வீடு வாடகைக்கு எடுத்துட்டாரு அப்படின்னு ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க அத்தை அப்படின்னு வந்து குமரன் சொல்ல, சாரதா வந்து என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க, அப்போ நம்ம வீடை காலி பண்ணிக்கலாம், இதெல்லாம் சரி வராது, அந்த பையன் இங்கே வர்றது போகிறதெல்லாம் சரி வராது, நம்ம வந்து வீடை காலி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து சாரதா சொல்கிறாங்க. பாட்டி வந்து என்னடி இப்படி பேசுகிறா இவ அப்படின்னு சொல்லும்போது, அதாவது கங்காவிலேருந்து எல்லாருமே வந்துட்டு அதெல்லாம் சரி வராது, நம்ம அங்கிட்டு போகிறது கொஞ்சம் நாளைக்கு இருக்கலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு வீடு நல்ல வீடாக பார்த்து நம்ம அது யாருக்கும் தெரியாமல் குடி போய்க்கலாம், இப்போதைக்கு நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போக முடியாது, கொஞ்சம் விஜய் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து கங்கா குமரன் எல்லாம் பேசுகிறாங்க. காவேரியும் சொல்கிறாங்க. காவேரி சொல்லும்போது, நீ வாயை மூடு, நீ பேசாத, அதுதான் நான் சொன்னேன், நம்ம ஊருக்கே போயிடலாம், கொடைக்கானலுக்கே போயிடலான்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இந்த பையன் இப்படி தான் தேடி வந்துடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே என் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கங்கா வந்து சொல்கிறாங்க. சாரதா வந்து சொல்கிறாங்க. கங்கா வந்து என்ன சொல்கிறாங்க, எம்மா அதெல்லாம் விடுமா, சரியாக போயிடும், நீ வந்து போட்டு குழப்பாதம்மா அப்படின்னு சொல்லி வந்து கங்கா சொல்லமே, என்னமோ பண்ணுங்கடி, எனக்கு என்னமோ இது சரியாக படலை, பார்த்து பக்குவமாக நடந்துக்கங்க, இந்த பையன் இங்கேயே இருந்ததுன்னா சரி வராது, வீட்டு ஓனர்கிட்ட பேசி நம்ம இந்த பையனை காலி பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லவுமே வந்துட்டு அம்மா வந்து ஒரே பிடிவாதமாக இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இப்போ வீடு பார்க்கலாம், அவசரப்படாத அப்படிங்கிற மாதிரி, இந்த வீடு கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவசரப்படாமல் இருங்க, விஜய் வந்து ரொம்ப நாளைக்கெலாம் இருக்க மாட்டார், கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், அவரே போயிடுவார், இதை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாருமே பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்க சாரதாவை. அவங்களுக்கு தான் எல்லாத்துக்கும் 4 கால் அப்படின்னா அவங்க வந்து 3 கால் அப்படின்னு தானே சொல்லுவாங்க, அதனால் வந்து அவங்க எனக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகாநதி நீ என்டர்டெயின்மெண்ட், ஜாலி, லவ்வு, ரொமான்ஸு எல்லாமே இருக்குங்க, எது வேணும்